அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுமா. ஓகே, நம்ம ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இடைவெளி விட்டாச்சு. ஈசா நபியுடைய மிச்சம் உள்ள பாதி கதையை உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். என்ன காரணம்னாமா, நம்ம ஈசா நபி திரும்பி வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் எவ்வளோ சீக்கிரம் வருவாங்க, அதுவும் சீக்கிரத்தை நெருக்கத்தில் வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதனால இதை உங்ககிட்ட சொல்ல வேண்டியது கட்டாயமான கடமை. இன்னொன்று என்னன்னாடா, ஈசா நபியை பற்றி தெரிஞ்சுக்கிற அதே நேரத்தில் தஜ்ஜாலை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஈசா நபி எதுக்காக வர்றாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்கப்பட்டிருக்கு, அல்லாஹ்வால நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. தஜ்ஜாலை வேற யாராலையும் கொலை செய்ய முடியாது. ஏன்னா தஜ்ஜாலை பற்றிய ஒரு செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்துச்சு. யார சொல்லலாம், நாங்க ஒரு மனிதனை தஜ்ஜால்னு சொல்லப்பட்டதுமா, இவர் தஜ்ஜாலா இருக்கக்கூடும்னு சொல்றப்ப அவங்க கொன்னுறவான்னு சஹாபாக்கள் கேட்குறாங்க. அப்ப நபிசாசம் சொல்றாங்க, அவன் தஜ்ஜாலாக இருந்தால் அதை கொல்லக்கூடியவர்கள் நீங்கள் இல்லை, ஈசா நபி தான் கொல்லுவாங்க, அதனால நீங்க அதை செய்ய வேண்டியதில்லை அப்படின்ட்டாங்க. ஏன்னா அல்லாஹ் எதை கொண்டு எதை நடத்தணும்னு நாடுறானோ அது கொண்டுதான் அது நடைபெறும். அப்ப நம்ம ஈசா நபியை நம்ம எப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கோம்னு சொன்னா, அவங்களுடைய ஈசா நபியை ஜீசஸ் கிரைஸ்டா நம்புறவங்க சொல்றாங்க 3ஆம் நாள் உயிர் தெழுந்தாருன்னு அது முடிஞ்சு போன ஒரு நிகழ்வா காட்டி கொடுக்குறாங்க. அவங்க எப்படி அதாவது அது ஒரு சின்ன ஒரு குழப்பம் இருக்குமா, நமக்கு தெளிவாகவே அல்லாஹ் சொல்லிட்டான். அல்லாஹு தாலா ரஃபஅஹு, அல்லாஹ் அவரை உயர்த்திட்டா மறுபடியும் வருவாங்க. எப்போ ஒரு தஜ்ஜாலை கொள்றப்போ வருவாங்க, அவ்வளவுதான் நமக்கு தெளிவா நமக்கு இருக்கு. அப்ப நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஈசா நபி வரும் பொழுது. அதே மாதிரி ஈசா நபி வரும் பொழுது நிச்சயமாக இப்போ உள்ள கிறிஸ்டியானிட்டியை அவங்க சப்போர்ட் பண்ண வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவங்க எந்த பரமபிதாவோ அவங்க நம்பினாங்களோ அந்த பரமபிதா இறைவன் அல்லாஹ்ங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். ஒரே இறைவனை வணங்குதல்ங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால கண்டிப்பா ஒரே இறைவனை வணங்கக்கூடிய உம்மத்தே முஹம்மதியாவாக தஜ்ஜாலோடு நம்ம மக்களோடு சேர்ந்து தஜ்ஜாலை கொலை செய்யக்கூடியவர்களாக அவங்க இருப்பாங்க. இதைத்தான் நம்ம நம்பிட்டு இருக்கோம். இப்ப ஈசா நபியுடைய பிறப்பு, ஈசா நபியுடைய பிறப்பை பத்தி குரான் என்ன சொல்லுதுன்னு பாருங்கடா. ஏன்னா இது பூரா குரானுடைய வரலாறு. நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்றேன்னா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல முதல்ல ரொம்ப கொடுமை ஜாஸ்தி ஆயிடுச்சுமா மக்கால. அப்ப மக்கால ரொம்ப கொடுமை ஜாஸ்தியானோன்னு அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீங்க அபிசீனியாவுக்கு போங்க. அதான் ஃபர்ஸ்ட் ஹிஜ்ரத். ரொம்ப கொடுமை தாங்க முடியாம நீங்க அபிசீனியாவுக்கு போங்க, கிறிஸ்துவ மன்னர் நஜ்ஜாஷி அரசாண்டுகிட்டு இருக்காரு, நீங்க அவர்கிட்ட போங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நிறைய சஹாபாக்கள் அங்க போயிட்டாங்க. எங்க போயிட்டாங்க? அபிசீனியா. அந்த நாட்டுக்கு பேர் என்ன? அபிசீனியா நாட்டுக்கு போயிட்டாங்க. போன உடனே கம்ப்ளைண்ட் போயிடுச்சு. இங்கேருந்து அபு சுஃபியான் தலைமையில் ஒரு குரூப் போயிட்டு, ரொம்ப கெட்ட மக்கள் அரபு நாட்டிலேருந்து உங்கள்கிட்ட வந்துட்டாங்க, அவங்கள நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சிருக்காதீங்க, ஊருக்குள்ளே அவங்கள உடனே விரட்டுங்க அப்படின்னு மன்னன் கிட்ட கம்ப்ளைண்ட் போகுது. இப்போ மன்னன் விசாரிக்கிறதுக்காக கூப்பிட்டு விடுறாங்க. ஆரம்பத்தில் அவங்க அடிமைகளா, அவங்க தப்பிச்சு ஓடி வந்துட்டாங்களா அப்படிலாம் கேட்டால் எந்த குற்றமுமே அவங்க மேலே இல்லை. கடைசியாக அவங்க மேலே போட்ட குற்றம் என்னன்னா, அவங்க கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவங்க, உங்களுடைய நீங்க எவ்வளவு மதிக்கிறீங்க மரியம், அவங்கள பத்தி இவங்க தப்பு தப்பா பேசுறாங்க, உங்க நம்பிக்கை வேற மாதிரி இருக்கு, இவங்க நம்பிக்கை வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே என்ன பண்ணாங்கன்னு சொன்னாமா, அப்பெல்லாம் முழு குரான் கூட இறங்கல, ஆனா சூரே மரியம் இறங்கிடுச்சு. அப்போ ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்க பேர் என்ன? அவங்க யாருன்னு கேட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சாச்சா அப்பாஸ் அவங்களுடைய சாச்சா அபூ தாலிப் அவங்களுடைய பையன். அவங்கள வளர்த்தாங்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்கள வளர்த்தாங்களே சின்ன பிள்ளையில, அந்த அபூ தாலிப் அவங்களுடைய பையன் தான் ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்க போய் அரசன் முன்னாடி நிக்கிறாங்க. நின்றுட்டு சொல்றாங்க, ஏன்னா இதெல்லாம் அந்த நேரத்துல குற்றம் சுமத்துறப்ப அவங்களுக்கு சொல்றதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, தெரியாதுமா அவங்களுக்கு. பொதுவா அரபு நாட்டு மக்களுக்கு முந்தைய வேதங்களை பத்தின அறிவெல்லாம் கிடையாது, குரான் ஒண்ணுதான் தெரியும். உடனே சூரே மரியத்தினுடைய ஆயத்துக்களை கடகடன் ஓத ஆரம்பிச்சுட்டாங்க. அதுல அவங்க வரலாறு எல்லாம் வருது. ஓதி முடிச்சோன்னா நஜ்ஜாஷி மன்னருடைய கண்ணில் கண்ணீர் வந்துருச்சு. கண்ணீர் வந்தது மட்டும் இல்லாமல் அவர் சொல்றாரு, இது ஒரே விளக்கு, ஒரு ஒளி இருக்கு பத்தி, ஒரு விளக்கு எரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுல இருந்து 2 பேர் நெருப்பு எடுத்துக்கிட்டாங்கன்னா அது எப்படி இருக்கும், அந்த மாதிரி சொல்றாங்க. இது ஒரே விளக்கிலிருந்து புறப்பட்ட 2 ஒளிகள், நிச்சயமாக இதுல பொய்யே கிடையாதுன்னு சொன்னது மட்டும் இல்லாம அவங்க முஸ்லீம் ஆகி மாஷா அல்லாஹ் ஈமான் கொண்டு நான் நபி ஸல்லல்லாஹு அவங்கள பார்க்க வரேன்னு கிளம்புறாங்க. கிளம்பி வரும்பொழுது நடுக்கடல்ல அவங்களுக்கு உடம்புக்கு முடியாம போயிட்டு அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. அவங்களுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காயிப் ஜனாசா தொழுக வச்சிருக்காங்க. அது முன்னாடி ஜனாசா இல்லை, கடல்ல போட்டுருவாங்க. கடல்ல வர்றப்ப யார் வஃபாத் ஆயிட்டா என்ன செய்வாங்க தெரியுமாமா? மையத்தை கஃன் பண்ணி கடல்ல தூக்கி போட்டுருவாங்க. ஏன்னா அது அப்பெல்லாம் அந்த சேஃப்டி பண்றதுக்கான மருந்துகள்லாம் இருக்காது இல்லம்மா, அதெல்லாம் அப்படி அது அழுகி போய் வாட வந்துடும், அப்படியே கடல்ல இறக்கிடுவாங்க. அதான் முறை. மாதிரி கடல்லையே அவங்க போட்டாங்க. அந்த விஷயம் கேள்விப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஸ்லீம் ஆனாங்கல்ல, அதனால அவங்களுக்கு ஜனாசா தொழுக வச்சாங்க. அப்போ அந்த அளவுக்கு இது முக்கியமான ஆயத்துக்கள். இது கண்டிப்பா இந்த ஜெனரேஷனுக்கு தெரிஞ்சிருக்கணுமா, அவங்க யாரு என்ன, எந்த மக்கள் எந்த இடத்துல தவறு பண்ணிட்டாங்க, எந்த இடத்துல மாறிட்டாங்க. ஈசா நபியை நம்ம எப்பவுமே அவமானப்படுத்த மாட்டோம், நம்ம ஈசா நபியை ரொம்ப ரொம்ப கண்ணியப்படுத்துவோம். ஏன்னா ஈசா நபி ஒரு ப்ராஃபெட். அவங்க யாரு?
ஒரு நபி 1,24,000 நபிமார்கள் வந்தாங்களே, அது நபிசல்லாசம் அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி 500-600 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த உலகத்துக்கு வந்த நபி அவங்க உயர்த்தப்பட்டிருக்காங்க. இது நம்முடைய குறைவில்லாத நம்பிக்கைமா. இப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ரொம்ப பயம். அடடா இப்ப குழந்தை பிறந்துட்டா எல்லாரும் என்னை கேட்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறாங்க. ரொம்ப பயப்படுறப்ப அல்லாஹ் கிட்ட அவங்க கேட்குறாங்க, நம்ம என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்ப அல்லாஹ் என்ன சொன்னா, அல்லாஹ் சொல்றான், அந்த இடத்த விட்டு தூரமா போயிடுறாங்க. ஏற்கனவே அவங்க தனியா தான் இருந்தாங்கம்மா. அல்லாஹ் சொல்றான் பாருங்க, فحملته فانتبذت به مكانا قصيا فأجاءها المخاض إلى خذي النخلة قالت يا ليتني مت قبل هذا وكنت نسيا منسيا. ரொம்ப வேதனையான வார்த்தைமா இது. குழந்தை பிறக்கிறப்ப எவ்வளோ வலி இருக்கும். நீங்க பார்த்துருக்கீங்களா? யாராவது குழந்தை பிறக்கிறப்போ சித்தி யாராவது பார்த்துருக்கீங்களா? ரொம்ப வலியோட இருந்தது பார்த்துருக்கீங்கல்ல? அப்போ எப்படி அழுவாங்க தானேடா. நம்ம பெண்களுக்கு அது கண்டிப்பா தெரியும். நமக்கு உங்க சித்தியோ உங்க அக்காவோ உங்க யாராவது ஒருத்தர் குப்பி யாராவது ஒருத்தர் நீங்க பார்த்துருப்பீங்க, அப்படி அழுகிறத பார்த்துருப்பீங்க. அப்போ அந்த குழந்தை பிறக்கிற வேதனை வந்தோன்னா அப்படியே தனியா போயிட்டாங்க, தனியா போய் அழுகுறாங்க. அது அல்லாஹ் சொல்றான் பாருங்க, உம்முடைய விஷயம் அவ்வாறுதான், அது எனக்கு மிக சுலபமானது. அதனை அந்த குழந்தையை மனிதர்களுக்கு அத்தாட்சியாக, இந்த குழந்தைய ஈசா நபிய ஒரு அத்தாட்சியாக நம்மிடமிருந்துள்ள ஒரு அருளாக நாம் ஆக்குவதற்காக இவ்வாறு செய்கிறோம் என்றும், இது தீர்ப்பாக்கப்பட்டுவிட்ட காரியமாகிவிட்டது என்றும் உன்னுடைய ரப்பு சொல்கிறான். இது தீர்ப்பாயிடுச்சு, இப்படித்தான் தகப்பன் இல்லாம ஒரு குழந்தை இந்த உலகத்துல வரணும், அது இறை அத்தாட்சியாக இருக்கணும் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய நாட்டம். பின்னர் ஈசாவாகி அவரை அவர் கருவுற்றார். பிறகு அந்த கர்ப்பத்தோடு தூரமான ஒரு இடத்திற்கு தனித்து விலகி சென்று விட்டார். மக்கள் ஏசுவாங்க பேசுவாங்க, என்ன ஒழுக்கம் குறைவு பண்ணிட்டியா அப்படின்னு கேட்பாங்கன்ட்டு தூரமா போயிட்டாங்க. அப்பொழுது பிரசவ வேதனையாகிறது. அந்த சமயத்துலதான் ரொம்ப பிரசவ வேதனை தாங்க முடியல. அப்ப ஒரு பேரீச்ச மரத்துக்கு அடியில போய் உட்காந்துட்டாங்க. பிரசவ வேதனையாகிறது. அவரை ஒரு பேரித்த மரத்தடிக்கு கொண்டு வந்தது. அப்பொழுது அவர் கூறினார், இதற்கு முன்பே நான் இறந்து போய் மண்ணோடு மண்ணாக ஆகி இருக்க கூடாதா அப்படின்னு சொல்றாங்க. செத்தாவது போயிருக்கலாமே, எனக்கு இதை வலி தாங்க முடியலையே, நான் என்ன செய்வேன் அப்படின்னு பயப்படுறாங்க. பயப்படுறப்போ என்ன சொல்றாங்க, அப்போ ஒரு குரல், அப்போ அவங்களுக்கு கீழே இருந்து ஒரு ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை கூப்பிடுறாங்க. யார் கூப்பிடுறா? நம்மள மாதிரி ஒரு பெண். அவங்களோட ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் பேசியிருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள குர்ஆன் அப்படிதான் சொல்லுதுமா, இன்னல்லாஹ் அஸ்தஃபாக்கி அலா நிசாஇல் ஆலமீன், உலகத்துல இருக்கிற பெண்கள் எல்லாருலயும் நீங்க ரொம்ப பரிசுத்தமானவர் அப்படிங்குது. அப்போ அந்த நம்பிக்கை நமக்கு எல்லாருக்கும் வரணும். நமக்கு அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பத்தி அல்லாஹ் நமக்கு அப்படிதான் சொல்லி காமிக்கிறான். நிறைய பேர் நீங்க நிறைய உங்க ஸ்கூல்ஸ்ல எல்லாம் சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் வேற மாதிரி இருக்கும். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை தான் மேரின்னு சொல்றாங்க. அந்த மேரி ஆனா நம்ம உருவம் வச்சு வணங்குறதுக்கு நமக்கு அனுமதி கிடையாது. அவங்க பரிசுத்தமான ஒரு பெண், ஈசா நபியுடைய அம்மா. அதுதான் நமக்கு தெரியணும்டா. ஓகேவா? அப்போ அவங்கள ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கூப்பிட்டு சொல்றாங்க, ஃபனாதாஹா மின் தஹ்திஹல் அல்லா தஹ்ஸனி, கவலைப்படாதீங்க, கத் ஜஅல ரப்புக தஹ்திக சரியா, அல்லாஹ் உங்க காலுக்கு கீழே ஒரு ஆற ஓட வைப்பான். அல்லாஹ் சொல்றான். கவலை கஷ்டம் அல்லாஹ் தானே இது சொல்றான். அப்ப கண்டிப்பா அவன் ஆறுதலும் கொடுப்பான் இல்லம்மா. ஏன்னா உலகத்துல எத்தனையோ அம்மாமார் புள்ள பெத்தாங்க. அவங்க பிரசவ வேதனை பட்டதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் யாராவது பேசிக்கிட்டா இருக்காங்க? நீங்களே இருக்கீங்கடா, உங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை பெற்றிருப்பாங்க. உங்க வீட்டுல உங்களை பெத்ததை பத்தி எத்தனை தடவை பேசிட்டு இருக்காங்க? பேசிட்டே இருப்பாங்களா? உன்னை பெத்தப்ப நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன், நான் பேசிட்டேவா இருப்பாங்க? எப்பயாவது ஒரு தடவை, மேபி நீங்க ஒரு 4-5 தடவை கேள்விப்பட்டிருப்பீங்க, அவ்வளவுதான். ஆனா இவ்வளவு வருஷம் கழிச்சு, ஏன்னா இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிறந்து இங்கிலீஷ் வருடப்படி பார்த்தா 2025 2025 வருஷம் ஆயிடுச்சு. 2025 வருஷம் கழிச்சு அவங்களுடைய பிரசவ வேதனையும் அந்த கவலையும் நம்ம பேசிட்டு இருக்கோம்னு சொன்னா, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அவங்களை எவ்வளவு உயர்வாக்கி வச்சிருக்கான்னு பாருங்கம்மா. அப்பொழுது அவருக்கு கீழ்ப்புறத்திலிருந்து ஜிப்ரீல் அவரை கூப்பிட்டு, கவலைப்படாதீர், திட்டமாக உம்முடைய ரப்பு உங்களுக்கு கீழ் ஒரு ஊற்றை ஏற்படுத்தி இருக்கிறான். ஒரு ஊற்று வருது. ஏற்கனவே ஒரு ஊற்று இன்னொரு நபிக்கு வந்துச்சு. அது எந்த நபி? எந்த நபிக்கு ஒரு ஊற்று வந்துச்சு மக்கால? எந்த நபிக்கு வந்துச்சு? என்ன ஊற்று வந்துச்சு? ஜம்சம் ஊற்று வந்துச்சு. அது உங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு. இப்ராஹிம் நபியுடைய பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை விட்டப்போ அவங்க குட்டி குழந்தை பாதம் பட்டு தான் ஜம்சம் ஊற்று வந்துச்சு. இங்க இந்த பெண்ணுக்காக அல்லாஹ் என்ன சொல்றான், அவங்களுக்காக ஒரு ஊற்றை ஏற்படுத்தி இருக்கிறேன். அப்புறம் சொல்றான், ஃபஹுஸி இலைக பிஹிவ்வின் நஹ்லதி துஸாகித் அலைகி ருதுபன் ஜனியா,
அல்லாஹ் சொல்றான், என்ன பண்றான், நீங்க வந்து உங்களுக்கு அந்த பேரிச்சம் மலத்தை கிளைய லேசா உழுக்குங்க, அதுல இருந்து பேரிச்சம் கனிகள் விழும், அந்த கனிகளை எடுத்து சாப்பிட்டுக்கோங்க, அந்த தண்ணியை குடிச்சுக்கோங்க. ஃபகுலி வஷ்ரபி வகர்ரி ஐனா, நீங்க வந்து அந்த தண்ணியை குடிச்சுக்கோங்க, அந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டுக்கோங்க, உங்களோட கண் குளிர்ச்சி அடைஞ்சுக்கோங்க. فإما ترين من البشر أحدا فقولي إني نذرت للرحمن صوما فلن أكلم اليوم إنسيا. இதுதான் சூப்பர். அவங்க என்ன பயந்துட்டு வந்தாங்க, ஊர் மக்கள் கேட்டா என்ன பதில் சொல்லுவோன்னு பயந்துட்டே வந்தாங்கல்ல. அப்போ அல்லாஹ் சொல்றான், தங்கம், நான் ஏன் குரான் இது சொல்லி சொல்லி உங்களுக்கு சொல்றேன்னாமா, நிச்சயமா இது எல்லாம் அல்லாஹ் சொன்னாங்கதான் மறுபடியும் மறுபடியும் நீங்க ஞாபகப்படுத்திக்கோங்க. இது வந்து உஸ்தாத் சொன்னது கிடையாது, யாரோ பெரிய ஆள் சொல்லி எழுதி வச்ச கட்டுக்கதை கிடையாது. இது வந்து அல்லாஹு தாலா அவங்கள பத்தி நம்ம கிட்ட சொல்றான், அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு. அப்போ அல்லாஹ் சொல்றான், கண்டிப்பா ஊர் மக்கள் அவங்க கவலையை அல்லாஹ் போக்குறான். சாப்பாடு தீந்துருச்சு, தண்ணி தாகம் போயிடுச்சு, அடுத்த கவலை என்ன சொல்லுங்க? ஊர் மக்கள் வந்து என்ன சொல்வாங்க, அல்லாஹ் சொல்றான் பாருங்க. எனவே அந்த பழங்களை நீர் உண்பீராக, ஊற்று நீரை நீ அருந்திக் கொள்வீராக, இன்னும் கண் குளிர்ச்சி அடைந்து கொள்வீராக, சந்தோஷப்படுங்க, குழந்தையும் பிறந்துடும். மனிதர்களில் எவரையேனும் திண்ணமாக நீங்கள் பார்த்தால் அர்ரஹ்மானுக்காக நோன்பு இருப்பதை நிச்சயமாக நான் நேர்ச்சி செய்துள்ளேன். நான் என்ன பண்ணிருக்கேன், நோன்பு வச்சிருக்கேன். எனவே இன்று எந்த மனிதர்களும் நான் பேச மாட்டேன் என்று சொல்லிவிடுவீராக. என்ன சொல்லிடுங்க, நான் வந்து இறுதிக்காஃப் இருக்கேன், நான் யார்கிட்டையும் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுங்க. சொன்னது யாரு, அல்லாஹ். சொல்லி விட்டது யாருக்கிட்ட, ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட. யாராவது வந்து கேட்பாங்க உங்கள்கிட்ட, எப்படி புள்ள பிறந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. கேட்டா நீங்க என்ன சொல்லிடுங்க, நான் இன்னைக்கு மௌன விரதம். வெரி குட், மௌன விரதம், நான் இறுதிக்காஃப் இருக்கிறேன், நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன்னு சைகளே சொல்லிடுங்க அப்படின்ட்டாங்க. மாஷா அல்லாஹ். ஃபஅதத் பிஹி கௌமஹா தஹ்மிலு காலு யா மர்யமு லகத் ஜிஅத ஷைஅன் ஃபரியா. மக்கள் அதே மாதிரி எல்லாரும் வந்துட்டாங்க, வந்து குழந்தை பிறந்துருச்சு, இப்போ வந்து கேட்குறாங்க, சுமந்து கொண்டு சமூகத்தார் வந்து பார்த்துட்டாங்க. அப்போ கேட்குறாங்க, மரியமே, பழிப்புக்குரிய ஒரு பெரிய காரியத்தை நீ பண்ணிட்டியே, தப்பு பண்ணிட்ட நீ அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் சூப்பர், அவங்க என்ன பண்றாங்க, மௌனமா அமைதியா இருந்துட்டு இந்த குழந்தை பக்கம் அப்படி கையை காமிக்க. அஷாரத்னா இஷாரானா என்ன அர்த்தம், விரலை மட்டும் அந்த குழந்தைய காமிக்கிறாங்க. அப்பதான் பிறந்த குழந்தை, பச்சை குழந்தை. பிறந்த குழந்தைய பார்த்திருக்கீங்களாடா, பிறந்த குழந்தை யாரு குழந்தைய பார்த்திருக்கீங்க சொல்லுங்க. உங்க சின்னம்மா குழந்தை பார்த்தோன்னா உன்னை பார்த்து என்ன சொல்லுச்சு, அக்கா அப்படின்னு கூப்பிட்டுச்சா? கூப்பிடாதுல்ல, எதுவுமே தெரியாதுல்ல, அம்மாவே தெரியாதுல்ல. அந்த குழந்தைய கை காமிச்சிட்டாங்க. கை காமிச்சோன்னா என்னாச்சு, மக்கள் சொல்றாங்க, என்ன மரியமே, மடியில குழந்தையா இருக்கக்கூடிய ஒரு குழந்தைகிட்ட நாங்க என்ன பேச முடியும், நாங்க என்ன பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. கேட்ட உடனே கால இன்னி, அந்த குழந்தை பேசுதுமா, கால இன்னி அபுதுல்லா. சூப்பர், அப்பதான் பெரிய அதிசயம் நடக்குது, குழந்தை பேசுது. கால இன்னி அபுதுல்லா ஆதானியல் கிதாப வஜஅலனி நபியா வஜஅலனி முபாரக்கன் ஐனமா குன்த வஅவ்சானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி ما دمت حيا. ما شاء الله ما شاء الله. وبرا بوالدتي ولم يجعلني جبارا شقيا. மாஷா அல்லாஹ், குழந்தை பேசுதுமா. வஸ்ஸலாமு அலா யௌம உலித்து வ யௌம அமூத்து வ யௌம உபஅஸு ஹய்யா. அந்த குழந்தை பேசுது, மாஷா அல்லாஹ், பெரிய மிராக்கிள் நடக்குது. அந்த குழந்தை என்ன பேசுது தெரியுமாமா, அப்பொழுது அந்த குழந்தை சொல்கிறது, நிச்சயமாக நான் அல்லாஹுடைய அடிமை, எனக்கு ஒரு வேதத்தை அவன் கொடுத்து என்னை நபியாகவும் ஆக்கியுள்ளான், நான் எங்கிருந்தாலும் பரக்கத் செய்யப்பட்டவனாகவும் என்னை ஆக்கியுள்ளான், நான் ஜீவித்திருக்கும் காலமெல்லாம் தொழுகையை கொண்டும் ஜகாத்தை கொண்டும் எனக்கு உபதேசித்துள்ளான், இன்னும் என்னுடைய தாயாருக்கு நான் நன்மை செய்ய வேண்டும் என்றும் கட்டளையிட்டுள்ளான், என்னை துர்பாக்கியவானாக அவன் ஆக்கவில்லை, நான் பிறந்த நாளிலும் நான் இறக்கும் நாளிலும் நல்லவனாக நான் எழுப்பப்படும் நாளிலும் என் மீது அல்லாஹ்வின் சாந்தி இருக்கும் என்று கூறியது. பாப்பா சொல்லிடுச்சு. உடனே வௌர் மக்கள் வாயெல்லாம் அடைச்சிருச்சுமா. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எத்தனை வயசுல நபித்துவம் கிடைச்சிச்சு சொல்லுங்க, எத்தனை வயசுல? 40வது வயசுல. மூசா நபிக்கு என்ன ஆச்சுன்னா, அவங்க மனைவியோடு வந்து குழந்தை பிரசவ வேதனைகள் இருக்கிறப்பதான் அல்லாஹ் நபின்னு சொல்லி அல்லாஹ் வந்து நபித்துவ வேலையை கொடுத்தான். ஆனா ஈசா நபி பிறக்கிறப்பவே என்ன சொல்லிட்டாங்க, தொழுங்க, ஜகாத் கொடுங்க. அப்ப அல்லாஹ் நபித்துவத்தை அம்மாவோட வயிற்றிலே கொடுத்துட்டான். மாஷா அல்லாஹ், ஒரு பெண்ணுடைய கருவறையை அல்லாஹ் வந்து என்னவாக்கிட்டான், ஹிரா மலையாக ஆக்குனான்.
நபி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்த புனிதமிகு ஹிராமலையாக அல்லாஹு தாலா அந்த பெண்ணுடைய கருவறையாக்குனா, மரியம் அம்மாவுடைய கருவறையை. எப்படி மூசா நபிக்கு துவா பள்ளத்தாக்கிற்கு அழைத்து அல்லாஹு நபின்னு சொன்னானோ, துவா பள்ளத்தாக்குடைய புனிதத்தை அல்லாஹு தாலா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்துட்டான். அப்போ ஈசா நபி என்ன பண்ணிட்டாங்க, பிறந்த உடனே இவ்வளவும் பேசிட்டாங்க, மக்களுக்கு புரிஞ்சிருச்சு மரியம் அலைஹிஸ்ஸலாம் பரிசுத்தமானவங்கன்னு. மக்கள் எதுவுமே சொல்லலை. மாஷா அல்லாஹ் குழந்தை வளர்ந்து வர்றாங்க. அடுத்து என்ன ஆச்சு இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வாரம் நாளைக்கு பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ்டா, இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு டைம் இது மாதிரி பரீட்சை முடிஞ்ச உடனே இன்ஷா அல்லாஹ் மிச்சம் உள்ள கதையும் பார்ப்போம். ஃபியமானி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்ட்ரெஸ்டா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சா? ஆர்வமா இருக்காடா? இது நம்ம நபிமார்களுடைய வரலாறுமா. இதுல தான் ஈமானும் அடங்கி இருக்கு. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாம்.